மலர வரவேற்கிறோம். விழாவின் தொடக்கமாக விருந்தினர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு. இந்த இனிய பட்டிமன்றத்துக்கு நடுவராக தலைமை தாங்கி நடாத்தி கொடுக்கவிருக்கின்ற கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல் வளர்ச்சி மானுடத்தை மேம்படுத்துகிறது, பாழ்படுத்துகிறது என்ற தலைப்பிலே அணித்தலைவர்களாக உரையாற்றவிருக்கின்ற கோவை தனபால் அவர்களையும் முனைவர் ஞானாம்பிகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அணி உறுப்பினர்களாக இங்கே வருகை தந்துள்ள PSG கல்லூரியினுடைய மாணவி பிருந்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். PSG கல்லூரியினுடைய மாணவர் புருஷோத்தமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். PSG கல்லூரியினுடைய மாணவர் கார்த்திக் ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். PSG கல்லூரியினுடைய மாணவி செல்வி ரிதன்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். SDA காஸ் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர் நிர்வாக இயக்குனர் திரு அற்புதராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விழாவின் முதல் நிகழ்வாக தமிழுக்கு வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து. வரவேற்புரை. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தின்தோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை பெற்றோம். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தரானோம். ஆழக்கடல் கடந்தோம், அஞ்சும் சமர் கடந்தோம், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தோம். முக்குளித்து ஆழிக்குள் முத்தெடுத்தோம், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி கடலேறி வந்தோம். அறிவை விரிவாக்க பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறினோம். சங்கத்தமிழரின் சரித்திரம் இன்றும் தொடர்கிறது. அவ்வகையில் இன்றைக்கு இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கி நடுவராக இருந்து நடாத்தி கொடுக்க வருகை தந்துள்ள கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்கள்
புரசைவாக்கம் இஎல்எம் பெப்ரிசியஸ் மேல்நிலைப் பள்ளியில் படித்து அதே பள்ளியில் முதுநிலை தமிழாசிரியராக பணியாற்றி வரும் ஆற்றல் மிக்க ஆசிரியர், வானொலி அறிவிப்பாளர், தொலைக்காட்சி நாடக ஆசிரியர், நூலாசிரியர், கவிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பன்முகம் கொண்டவர். மாணவ பருவத்திலேயே ரஷ்ய தூதரகத்தில் புஷ்கின் இலக்கிய பேரவை நடத்திய வறுமையை ஒழிப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். உலக கிறித்துவ தமிழ் மாநாடு நடத்திய புதுக்கவிதை போட்டியில் தேம்பாவணியின் ஒரு பகுதியை புதுக்கவிதையாக மாற்றி அப்போதைய நிதியமைச்சர் மாண்புமிகு நெடுஞ்செழியன் அவர்களிடம் விருது பெற்றவர். அரும்பு பதிப்பகம் வெளியிட்ட இவருடைய ஆயுத எழுத்து என்னும் கவிதை நூல் கவிப்பேரரசு வைரமுத்து, கவிவேந்தர் மு. மேத்தா, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்களால் பாராட்டப்பட்டு அணிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு அணியினுடைய தலைவராக வருகை தந்துள்ள கோவை தனபால் அவர்கள் காளப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். வேளாண்மையை மேற்கொண்டு வருபவர். பாரதியின் பாணியில் எமக்கு தொழில் பேச்சு என்று சொல்பவர். கோவை தமிழ்ச்சங்கத்தின் அமைப்பாளர். தூய தமிழ் இளைஞர் பாசறையின் கருத்துரையாளர். 5வது உலக தமிழ் சங்கம், கோவை தமிழ்கடல் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர். கொங்கு தமிழ் நாவலர், கட்டுரை செம்மல், நகைச்சுவை நாவரசு, பட்டிமன்ற வித்தகர், கோவை தந்த கொடை ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். மற்றுமொரு அணித்தலைவராக வருகை தந்துள்ள முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள் அவினாசிலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக 17 ஆண்டுகள் பணி அனுபவம் மிக்கவர். பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் கவிஞர். 22 ஆண்டுகள் மேடை பேச்சு அனுபவம் மிக்கவர். 20 ஆண்டுகளாக பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று வருபவர். பட்டப்படிப்பில் தங்கப்பெண்மணி, ஆம் தங்கப்பதக்கம் பெற்றவர். அம்மையார் அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைக்கு 7வது நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்து இந்த நிகழ்வை நடத்துகின்ற ஸ்கோடா SGA கார்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர் நிர்வாக இயக்குனர் திரு அற்புதராஜ் ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வரும் பிருந்தா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாக வந்துதித்த சேரநாட்டு முத்தேன் ரிதன்யா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணி கார்த்திக் ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழ் புருஷோத்தமன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இனிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற SGA கார்ஸ், விகு ஹாஸ்பிட்டல்ஸ், ராஜா ஃபர்னிச்சர், ஸ்ரீ அபிஷேக் ஹாஸ்பிட்டல்ஸ், அகரம் டயக்னாஸ்டிக்ஸ், ஹென்ரிஸ் கோவை கேட்டரிங் சர்வீஸ், PNK ரியல்டர்ஸ், ரேடியோ பார்ட்னர் ஹலோ FM, கேபிள் டிவி பார்ட்னர் கிங் டெலிவிஷன் ஆகியோருக்கும் இந்த நேரத்திலே நமது மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை நகைச்சுவை சங்கத்தின் உறுப்பினர் பெருமக்கள், அன்போடு வருகை தந்துள்ள பார்வையாளர் பெருமக்கள், சங்க பொறுப்பாளர்கள், ஊடக நண்பர்கள் அத்துணை பேரையும் அகமகிழ முகம் மலர வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம். மேடையிலே வீற்றிருக்கின்ற பேச்சாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு இப்போது நம்முடைய மரியாதைக்குரிய அற்புதராஜ் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ராஜா ஃபர் பேச்சாளர் கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு அற்புதராஜ் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்.
கோவை தனபால் அவர்களுக்கு, முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்களுக்கு, பிருந்தா அவர்களுக்கு, புருஷோத்தமன் அவர்களுக்கு, நினைவு பரிசை அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விளம்பரதாரர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க கவிஞர் அருள் பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். SGA கார்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு அற்புதராஜ் அவர்கள் ஐயா அவர்களிடமிருந்து இப்போது நினைவு பரிசினை பெற்றுக்கொள்வார். ராஜா பர்னிச்சர், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹென்ரிஸ், கோவை கேட்டரிங் சர்வீஸ், PNK ரியல்டர்ஸ் எவராவது வந்திருந்தால் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நினைவு பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மேடையை அருள் பிரகாஷ் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி. இது கிடையாதா? கையில் வச்சுக்கிட்டு பேசணும். இது எதுக்கு வச்சுருக்காங்க? இது ஸ்டாண்ட் இல்லை, இதுக்கு ஸ்டாண்ட் இல்லை. அதுதான் ஏற்பாடு பண்ணுறேன் சார். இது ஒர்க் ஆகலையாம்மா? ஆமாம் சார். ரைட் ரைட். சரி, இல்லை தொடங்கலாம். அறிவியல் சாதனங்கள் ஏமாற்றுகிறதா அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கலாம். நான் இங்கே ஒரு மைக் வச்சுருந்தாங்க, நான் இதில் தான் பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சு தமிழால் பொங்கி வரும் அன்பால் வந்திருக்கும் மனிதர்களை எல்லாம் இங்கே தங்க வைத்து விடுகிற கோவைக்கு என்னுடைய மாலை வணக்கம். இங்கே தொகுப்புரை வழங்கிய அம்மாவை நான் ஏற்கனவே அறிவேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மீது எனக்கு பயங்கர கோபம். எனக்கும் குரு ஞானாம்பிகாவுக்கும் தனபாலுக்கும் தகவலாக சொல்லிவிட்டு அந்த கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் அருமையான கவிதை வாசித்தார்கள். அடுத்த முறை வரும்போது எங்களுக்கும் அப்படி நீங்கள் கவிதை வாசிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறபடி நான் 2வது முறையாக இந்த அமைப்பிற்கு வருகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சாளர் போய் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட, உங்கள் ஸ்கூலில் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் வேணாங்க, எங்கள் பசங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லை சார், நான் ரொம்ப நல்லா பேசுவேன், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னார்.
அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் பசங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டானுங்க, பேசிலாம் அவங்கள திருத்த முடியாது, கத்துவானுங்க, ஊன் விசில் அடிப்பானுங்க, வானான்னார். இல்லை சார், நான் ரொம்ப நல்லா பேசுவேன் சார், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு இவர் கெஞ்சின உடனே அவர் சரி போ அப்படின்னு சான்ஸ் கொடுத்துட்டார். அவரும் பேசிட்டு போயிட்டார். ஒரு மாதம் கழிச்சு அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்தார். என்ன, நான் அவங்க ஸ்கூலுக்கு வந்து பேசினேனே, பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னார். அவர் சொன்னார், சார் பசங்கள்லாம் இப்போ ஒழுங்காயிட்டாங்க சார், அமைதியாயிட்டாங்க சார், அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார்னார். அதுக்கு இந்த பேச்சாளர் சொன்னார், பார்த்தீங்களா, எனக்கு பேச சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் பேசி பசங்களாம் ஒழுங்காயிட்டாங்க பார்த்தீங்களான்னார். அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, இப்போ சத்தம் போட்டால் உன்னை பேச கூப்பிடுவேன்னா எல்லாம் அமைதியாயிடுறான். அது மாதிரி தனபால் என்ன 2வது தடவை கூப்பிட்டுக்கிறார், நீங்கள் நினச்சக்கூடாது. கோவை மாநகரத்து மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் கிட்டத்தட்ட 7வது நிகழ்ச்சியாக இந்த பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். இந்த பட்டாபிஷேகத்துக்கு போகும்போது யானை திடீர்னு தூக்கி யார் மேலே மாலையை போட்டுரும்ல, அது மாதிரி இன்னைக்கு வேற ஒரு விஷயமா நான் வரேன் தர்பால், அன்னைக்கு சாயந்தரம் நானும் நிகழ்ச்சியை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். அவர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டார். இருந்தாலும் இந்த அமைப்பு ஒரு நல்ல நோக்கத்தோடும் நல்ல கட்டுப்பாடுகளோடும் நல்ல விழுமியங்களோடும் நல்ல விஷயங்களோடும் தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே அந்த அமைப்பினர் அத்தனை பேருக்கும் நாம் கரந்தட்டி ஆரம்பத்திலேயே நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமம் இல்லையா? அந்த நல்ல விஷயத்தை இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக பட்டிமன்றம், இன்னைக்கு பட்டிமன்றம் பலகாரம் கூட பரவாயில்ல போல, பட்டிமன்றம் தெருவுக்கு பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றம் நடத்தலாமா வேணாமானே பட்டிமன்றம் நடக்குது. அவ்வளோ பட்டிமன்றம். என்ன காரணம் தெரியுமா? பட்டிமன்றம் என்பது உலகத்திலே வேறு எந்த இலக்கியத்திலும் கிடையாது, தமிழில் தான் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் விட ஹியூமன் நேச்சர் என்னன்னா, யாராவது 2 பேர் சண்டை போட்டால் வேடிக்கை பார்ப்போம் இல்லையா? நம்பியாரும் எம்ஜிஆரும் கத்தி சண்டை போட்டாங்க, போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சண்டை போட்டாங்க, போய் பார்த்தோம். மேடையில் அரசியல் கட்சியில் யாராவது 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, போய் பார்த்தோம். டிவியில் சீரியலில் வாயில் பேசியே சண்டை போட்டுக்கிறாங்க, பார்த்தோம். கவுண்டமணியும் செந்திலும் சண்டை போட்டாங்க, பார்த்தோம். இதுவும் இன்டெலெக்சுவல் ஃபைட்டு தான். ஆனால் அந்த ஃபைட் எல்லாம் இன்புறுத்துவதற்காக, இந்த ஃபைட் அறிவுறுத்துவதற்காக. அந்த சண்டை பார்த்தா ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளோ. ஆனால் இதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வைத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கிற குணம் தமிழனுக்கு இல்லை. அது ஆய்ந்து எதிர்கருத்துக்களை பார்த்து இது இன்னும் உண்டா இல்லையான்னு பேசி அறிஞ்சிக்கிற குணம் தமிழனுக்கு இருக்கிற காலத்தில் தான் எந்த பொருளையும் எடுத்து வைத்து கொண்டு அவன் 2 பக்கமும் செய்கிறான். இன்னொன்று, தெளிவாக சொல்றது பட்டிமன்றங்கள் இல்லையா? ஒரு விஷயத்தை 2 பேர் பேசின பிறகு நமக்கே ஒரு தெளிவு வருது. இந்த தெளிவாக சொல்லாதனால நிறைய பிரச்சனை வருது. இந்த WC அப்படின்னு ஒரு சர்ச் இருந்துச்சு, வெஸ்லி சர்ச். அந்த வெஸ்லி சர்ச் 2-3 இடங்கள்ல தான் இருக்கும் தமிழ்நாட்டில். திருச்சியில் அந்த சர்ச்சில் ஒரு ஃபாதருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சென்னைக்கு. அவர் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சென்னையில் போய் நம்ம சென்னைக்கு போகணும், சென்னையில் வீடு பார்த்துட்டு வாங்க. அங்கே போய் பார்த்தார். ஒரு அமெரிக்கா ரிட்டர்ன் ஒருத்தர் ஒரு வீடு கட்டி வச்சுருந்தார். அந்த வீட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரி நான் வீடு பார்த்துட்டேன் மெட்ராஸில்னு. ஒய்ஃப் கேட்டால், வீடுலாம் பார்த்தீங்க சரி, ரூம்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மொட்டை மாடிலாம் இருக்கா? நல்லா இருக்கு. பால்கனிலாம் இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடைசியில் கேட்டால், பாத்ரூம் லெட்ரின் இருக்கா பார்த்தீங்களா? அதை நான் பார்க்கலையேன்னார். என்னங்க அதை பார்க்காம இருக்கீங்க? அது இருக்கா? ஒரு வீடுன்னா அது இல்லாமையா இருக்கும்? இல்லை மெட்ராஸில் அது இல்லாமல் கூட வீடு கட்டுவானுங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் போய் அது இருக்குதான்னு கேளுங்க. எப்படி நான் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் பாத்ரூம் லெட்டர் இருக்கான்னு கேட்கறது அப்படின்னு இவர். சரி, லெட்டர் எழுதுங்க. லெட்டரில் கேட்டால் கூட அது அசிங்கம் இல்லையான்னு இவளே ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அவரும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அமெரிக்காவில் வாட்டர் க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் WC இருக்கான்னு கேட்டு எழுதுங்கோ. ஒன்று அவர் டியர் பாஸ்டர் WC இருக்கான்னு எழுதிச்சார். அவர் என்ன நினச்சிக்கினாரு, இவர் வெஸ்லி சர்ச்சை சார்ந்தவர், அதை தான் கேட்குறாரு போலதுன்னு இவர் பதில் எழுதினார். நீங்கள் கேட்ட WC இங்கே இருக்குது, ஆனால் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும், வாரத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க, தூரமாக இருக்கிறதுனால சில பேர் சாப்பாடு கட்டின்னு கூட போயிடுறாங்க.
ஒரே நேரத்தில் ஒரு 100-150 பேர் உட்காரலாம், உடனே புறப்பட்டு வாங்கன்ட்டார். அப்போ கேட்டது ஒன்று, புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, இதான் சிக்கல். ஆனால் பட்டிமன்றங்கள் அப்படி இல்லை. ஒரு தெளிவை கொடுப்பதற்காக 2 பேர் சண்டை போட்டுக்கலாலும் தாக்கினாலும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டாலும் முடிஞ்சு போகும்போது சரி ஆமா அப்படின்னு. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்புகளும் சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை நாம கையில் எடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறோம் இல்லையா? இந்த உலகத்திலே சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை டெய்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஊடகங்கள் வந்திருக்கு, இவ்வளவு வந்திருக்கு. ஆனாலும் கூட இன்னும் நமக்கு குழப்பமா இருக்கும். யூடியூப் வந்துச்சு, ஒன்று வேணும்னா 100 பேர் சொல்றான் இது வாங்க அது வாங்கன்னு. ஆனா எது ஒரிஜினல் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எத்தனை விஞ்ஞான சாதனங்கள் வந்தாலும் கூட மனித அறிவு என்பது அவற்றுக்கு மேலானது இல்லையா? மனித அறிவு என்பது அவற்றுக்கு மேலானது. அந்த அறிவை பயன்படுத்தி தான் இந்த சமூகத்தில் விஞ்ஞான சாதனங்கள் நல்லா இன்னைக்கு வந்து விஞ்ஞான சாதனங்கள் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? வாழவே முடியாது இல்லையா? ஆனா அந்த விஞ்ஞான சாதனங்கள் வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை அழித்து விடுகிறதா? இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ இந்த விஞ்ஞான சாதனங்களை கையாளுவதை பற்றியும் ஒரு பட்டிமன்றம் போட்டாகணும். நம்ம எல்லாரும் இந்த ப்ரோக்ராமினுடைய இன்விடேஷன்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்லாம் வந்துச்சு. விஞ்ஞான சாதனம் பயனுள்ளதாக தான் இருக்கு. அது எப்படி வாழ்க்கை கிடைக்கிறது? இப்போ பிளைனாக பார்த்தா அவங்க எல்லாரும் சே அது என்ன சார் இந்த நூற்றாண்டில் வந்து விஞ்ஞான சாதனம் தேவையில்லைன்னு எவனாவது பேச முடியுமா? அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்லையா? ஆனால் இந்த விஞ்ஞான சாதனங்கள் மனிதனுடைய மனதை, மனிதனுடைய ஒழுக்கத்தை, மனிதனுடைய நல்லுறவை, குடும்பத்தினுடைய ஆன்மாவை தொடுகிறதா? இது ஒரு கேள்வியா இருக்கு. தொடுது, அதனால சமுதாயம் சீர்கெட்டு போகுதுன்னு ஒரு பக்கம். அதெல்லாம் கிடையாது, அது பாட்டு அது உலகத்தில் இருக்கு, நம்ம மட்டும் வாழலாம் அப்படின்னு ஒரு பக்கம். இந்த சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி உங்களிடத்துல சொல்லுவது, எல்லா பேச்சிடத்துல சொல்லுவது, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து விட்டு வெளியே போகிறோம். வெளியே போகும்போது சந்தோஷமா இருந்தோம், சிரிச்சோம், கை தட்டணும், உற்சாகமா இருந்துச்சு, அவருடைய கவுண்டர் நல்லா இருந்துச்சு, இவருடைய ஜோக் நல்லா இருந்துச்சு. இது எல்லாவற்றையும் தாண்டி வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? நான் என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்? இங்கே ஒரு 2 மணி நேரம் கோவை நகைச்சுவை சங்கம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதில் என் வாழ்வினுடைய பயன். ஏன்னா நேரம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த நிறுவனத்துக்கு நிறைய இந்த ஸ்பான்சர் பணம் கொடுத்துருவாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு சில மணிகளை இந்த நிகழ்ச்சிக்கென்று தங்கள் ஆயுளை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க அத்தனை பேர் உங்க நேரத்தை கொடுத்திருக்கீங்க. நேரம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நேரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. எனவே அந்த நேரத்தை முன்னிறுத்தி நாம் இங்கே பேசுகிறோம். இன்றைக்கு விஞ்ஞான சாதனங்கள் பாழ்படுத்துகிறதா, மேம்படுத்துகிறதா? இதுல இன்னொரு புதுமை பண்ணியிருக்காங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய கோவை மாநகரத்தின் கல்வி அடையாளங்களில் ஒன்றான PSG கல்லூரியிலிருந்து ஒரு 4 பேச்சாளர்கள். அந்த கல்லூரியில எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும் போலுது. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு 2 மாசத்துல நடுவரும் PSG காலேஜ்ல இருந்து வந்துருவார். அரசு கை மேல தூக்கி கை தட்டுறாரு. அது என்னன்னா நம்மளை காலி பண்ண போறாருன்னு அர்த்தம். இப்பயே ஆள் ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நல்லது. அதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்த உடனே, இந்த நிகழ்ச்சிட்டு நான் மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நாங்கள் வந்து பேசுறத பார்த்தோன்னே ஒன்று உனக்கு தமிழ் மேலே ஆசை வரணும், இல்லை இவரை மாதிரி நாமளும் பேசணும்னு ஆசை வந்துட்டா அந்த நிகழ்ச்சி வெற்றி. எனவே PSG கல்லூரி மாணவர்களோடு இணைந்து புகழ்பெற்ற 2 பேச்சாளர்கள், முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த பட்டிமன்றத்துக்கு பெருந்தன்மையோடு அவர்கள் ஒற்றுக்கொண்டிருக்கார்கள். இவங்களோட நாங்களும் உட்காந்து பேசுகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு. இதன் மூலம் 2 விஷயம் இருக்கு. அவங்களும் இப்ப எங்க தெரியுறாங்க அவங்களுக்கு. அது ஒரு 2வது, அவர்களுக்கு இவங்களோட உட்காந்து பேசணும்னு ஒரு மன திருப்தி. இப்ப இந்த 2ம் கலந்து, அதாவது ரஜினிகாந்தும் சிவாஜியும் ஒரே படத்தில் நடிக்கிற மாதிரி இப்ப நமக்கு இருக்குது இல்லையா? 2 பேரும், இவங்க 2 பேர் குரு ஞானாம்பிகாவை பற்றி உங்களுக்கு, உங்கள் கோவை மாநகரத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு பட்டிமன்றங்களில் பேசி சாதித்தவர்கள். இவை எல்லாவற்றையும் விட ஒரு பேச்சு பேசினாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே நிற்கும். அப்படி வந்து கேஷுவலாக பேசுறதெல்லாம் கிடையாது. இந்த தலைப்புன்னு கொடுத்தா அந்த தலைப்புக்கு 15 நிமிஷம் ஓன் தாட்டை வச்சு பேசக்கூடிய ஒரு ஆள். இந்த பக்கம் நம்ம தனபால், என்ன தலைப்பு வேணால் நீங்கள் கொடுங்க, அசரவே மாட்டார். அவர் பாட்டு சந்தோஷமாக வந்து கேஷுவலாக பேசிட்டு போவார். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் இயல்பாக அப்படி வருகிற ப்ராக்டிஸ். அவர்களோடு சேர்ந்து இவர்களும் பேச போகிறார்கள். ஒரு பட்டிமன்றத்தினுடைய வெற்றி தலைப்பில் இல்லை, பேச்சாளர்கள் கையில் இல்லை. அந்த வாதங்களை அந்த அவை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறது என்பதில் தான் இருக்கிறது. எனவே இந்த பட்டிமன்றத்துடைய வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, விஞ்ஞான சாதனங்களுடைய வளர்ச்சி.
நீங்கள் யோசித்து பாருங்கள், விஞ்ஞான சாதனங்களுடைய வளர்ச்சி நன்மையா தீமையா அது எப்படிலாம் இருக்குன்னு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டா ஒரு சைடு எடுத்துட்டா மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக நான் அதுக்குள்ளேயே போகலை. அவர்கள் பேசி முடிக்கட்டும், அப்புறம் நம்ம ஒரு முடிவு வருவோம். எனவே கோவை நகைச்சுவை சங்கத்தினுடைய 7வது நிகழ்ச்சியாக இந்த மாணவர்களும் பிரபல பேச்சாளர்களும் உள்ளடக்கிய இந்த பட்டிமன்றத்தில் அறிவியல் வளர்ச்சி மானுடத்தை மேம்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதா என்கிற பட்டிமன்றத்தில் மேம்படுத்துகிறது என்கிற அணியிலிருந்து பிஎஸ்டி கல்லூரியினுடைய சிஎஸ்சி 2ஆம் ஆண்டு பிஇ படிக்கிற பிருந்தா அவர்கள் தன் வாதத்தை துவங்குகிறார்கள்.